ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன கேம் விளாட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிரானி லெகசி தான் ப்ளே பண்ண போகிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீவர் எஸ்கேப் ட்ரை பண்ண போகிறேன் கிரானி லெகசியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையை நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மொட்டையை வச்சு விளையாடு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், நான் விளாட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இத்தனை வாங்கி வச்சுட்டேன். இன்னும் 1 2 3 4 5 6 இல்லை 5 தான் வாங்கணும். அதுக்கு நிறைய காயின்ஸ் தேவைப்படும். எஸ்கேப் பண்ணாதான் காயின்ஸ். இதில் ரோபோட் எஸ்கேப்பும் இருக்குது. ரோபோட் எஸ்கேப் பண்ணணும்னா சொல்லுங்கள், இல்லை வேணாம் ரோபோட் எஸ்கேப்பும் பண்ணிடலாம். ரோபோட் எஸ்கேப் தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சீவர்ன்றது அப்போ சீவர்னால் அப்புறம் ஆல்ரெடி பண்ணியாச்சுல, அப்போ ரோபோட் தான் பண்ணணும். ரோபோட் ஈஸியாக பண்ணிடலாம். அவங்க ரோபோட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் போட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டே 1 வந்துட்டு டே 1ன்ட்டாங்களா? சரி, ஓகே அதை பாருங்கள். அந்த இடத்துல ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? அதனால் நம்ம ஒன்று இதை எடுத்துக்கலாம். அப்படின்னா ஈஸியாக தெரியும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெப்பனுக்கு எங்கே இருக்கணும் எனக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் விளாட்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் ஏதோ ஒரு ஃபைல். அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வெப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பெட்ரூம் 2 ட்ராயரில் தான் இருக்கும். அதை போய் டக்குன்னு எடுத்து கிளவியை டக்குன்னு போட்டு தள்ளிட்டு நம்மளுக்கு தேவையான நிறைய வேலையை பார்க்க வந்துருக்கு. அது கிளவியும் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணணும். ஐயோ, அந்த கிளவி வேறு டக்குன்னு வராது போலையே. ஐயோ, என்னங்க பெட்டுக்கு அடியில் போட்டுருவேன் போல். டக்குன்னு வாடி கிளவிய போனாலே 1 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, வெப்பன் கீ எடுத்துட்டேன். வெப்பன் கீ எடுத்து கிளவிக்கு சங்கு ஊற்றிட்டு வந்தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இங்கே என்ன நம்பர் 2. ஓகே, 2வா? 2 ஓகே தான். என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு பொருளும் வைக்க மாட்டானுங்க. சரி, ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்காடா? இங்கே என்ன இருக்குது? கன் பார்ட்டு வேஸ்ட்டு. எதுக்கோ கன் பார்ட்டை தூக்கி முன்னாடி போட்டு வச்சுப்போம். இப்போ நேரத்துக்கு கிளவி வந்திருக்கணுமே, ஏன் வரல? கிளவி வா, டப்புன்னு வரணும் கிளவி. இப்போலாம் லேட் பண்ணக்கூடாது. என்ன கிளவி? கிளவி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டா. அதனால் இப்போ கிளவி ஊசி இறக்கிட்டு டக்குன்னு ஓடி போய் டக்குன்னு அதை பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். வாங்க, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திறந்து விட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வரேன். திறந்து விட்டேன். சரி, ஓகே, வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும்னு சொன்னோடனே காலில் கண்ணி வீடியோ வச்சிட்டானுங்க. ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்கன்னு. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்கணும். டக்குன்னு எடுத்துகிட்டு வாங்க போய் கண்ணை தூக்கி போட்டு வருவோம் கீழே. எப்பவுமே ஒரு இடத்துல நான் தூக்கி போட்டு தான் வருவேன். இந்த இடத்துல தான். அப்போ தான் கிளவி டக்குன்னு கில் பண்ண நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் என்ன இருக்குது? இதில் கார் கீ இருக்குமா? தெரில, மறந்து போச்சு. இது மட்டும் என்ன இருக்குது? கார் கீ. போங்கடா, வெறுப்பேற்றுறானுங்க. சரி, ஓகே, அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே பொருளை போட்டு வரேன். அங்கே பொருளை போட்டால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை டக்குன்னு பண்ண முடியும். இன்னும் சீக்கிரமாக பண்ண முடியும். ஓகே, விச்சாண்டில் இங்கே தான் இருக்குது. அப்போ இதை தூக்கி போட்டு வாங்க விச்சாண்டில் எடுத்துக்கலாம். விச்சாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இந்த கேமில் இல்லை, அதாவது சில நேரத்தில் மெயின் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காகுவீல் இருக்கும். ஓகேங்களா? காகுவீல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க. இதுக்குள்ளே ஹேமர் தான் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதனால் ஹேமர் எடுத்துக்கிறேன். ஹேமர் டக்குன்னு வாயேன். ஓகே, ஹேமர் எடுக்க முடியும். ஐயோ, வெறுப்பேற்றுறானுங்க. ஓகே, ஹேமர் ஐயோ, ஹேமர் வேறு கை விட்டு எடுக்க முடியல. ஓகே, எடுத்துகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹேமர் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம நல்லா ஹெல்ப்பு ஹேமர் வச்சு தான். சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து ஹேமர் வச்சு தான் நிறையவே பண்ண வேண்டியது இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளவி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர வச்சிட்டேன். இப்போ இதான் நம்மளுக்கு டைமுன்றதுனால டக்குன்னு போய் அதை வந்து உடைக்கணும். ஐயோ, இதை தள்ளி மட்டும் விட்டுறக்கூடாது. கிளவி இங்கிட்டு வரலாம் டக்குன்னு. ஐயோ, இப்போயும் வந்துடும் போலியா அந்த கிளவி. சரி, ஓகே, வாங்க. டக்குன்னு உடச்சி விட்டு டக்குன்னு வந்துடுவோம். நம்ம என்ன அந்தளவு டம்மியாண்ணா? இது ஒன்று இப்படி உடச்சிட்டு கீழே விழுந்துடும். அது எனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், நேராக டக்குன்னு கீழே ஓடணும். கீழே ஓடிட்டு என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே அங்கேயே போய் சவுண்டை போட்டு வரேன். கிளவியெல்லாம் போட்டு தள்ளுவாங்க. ஐயோ, இங்கெல்லாம் வேறு சவுண்டு போடுறேனே. சரி, ஓகே, வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளவிக்கு சவுண்டு போட்டு இங்கே வர வைக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சவுண்டு போட்டு வர. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளவி இந்த பக்கம் வரா. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்கு போய் என்ன இருக்குது, ஸ்பெஷல் கீ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே போட்டு வச்சிட்றேன் ஹேமர்.
அப்போ தான் நம்மளுக்கு நிறைய யூஸுக்கு தேவைப்படும். ஓகே வாங்க போய் ஸ்பெஷல் கீ டப்புன்னு எடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு நிறையவே யூஸாக இருக்கும். ஸ்பெஷல் கீயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் எஸ்கேப்பே பண்ண முடியும். இல்லைனா ஸ்பெஷல் கீ இல்லைனா ரோபோட் எஸ்கேப்லாம் கிடையாது. சரி ஓகே ஸ்பெஷல் கீ. ஆமாம் ஸ்பெஷல் கீ தான். இந்த இடத்துல நான் ஸ்பெஷல் கீலாம் எடுத்ததே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டோர் எஸ்கேப் கூட பண்ணுருவேன். ஆனால் இந்த இதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் ஸ்பெஷல் கீ தான். ஏன்னா அதுக்குன்னா ஸ்பெஷல் கீ எனக்கு பிடிக்காது. அங்கே வேறு போய் வச்சுட்டு அப்படி வெறுப்பு வைப்பாங்க. சரி ஓகே கிளைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளைய வந்து பார்த்திங்கன்னா போடுதல்ட்டேன். இது மேலே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து பண்ணால் டைம் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை செயின் கட்ரு சீவர் எஸ்கேப் தானே இப்போ தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் இடத்துல தான் 2 மெயின் பொருள் இருக்குது. 2மே மெயினான ஒரு பொருள் ரோபோட் எஸ்கேப்க்கு. அதனால் கன்ஃபார்ம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சு தான் ஆகணும். அதனால தான் வரேன். ஓகே வந்து இங்கே வச்சிட்டேன், புக்கு வச்சிட்டேங்க. வாங்க அப்படியே போய் ஸ்பெஷல் கீ வேறு வேணுமா? ஸ்பெஷல் கீ வேறு போய் வைக்கணும். சரி ஓகே நோ ப்ராப்ளம். ஸ்பெஷல் கீ தானே, வாங்க டக்குன்னு போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயோ ஓ கீழே எங்கள் ஒரு சைடில் பைண்ட்டு நான் உண்மையாக சொல்கிறேன். ஓகே மேலே போய் வச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே வரையும் வந்துட்டேன். இப்போ இதை வச்சிடலேன். ஓகே வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தள்ளி விட்டேன். இந்த இதை பெயிண்டிங் எடுத்துட்டு இது சிக்கன்னு குதிக்கிட்டு இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே என்னங்க இது குச்சி என்னங்க குச்சி தூக்கி இதுக்குள்ளே எங்கே வைப்போங்க. ஓகே நல்லது தான். சரி ஓகே வாங்க கிளைய ஸ்பான் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கிளைய வந்துச்சுன்னா என்ன வரலான்னு கிளையெல்லாம் அசால்ட்டாக போட்டு தள்ளிடலாம். சரி ஓகே வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளைய வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டேன். ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே தானே போட்டேன் நினைக்கிறேன். இருங்க எப்படின்னாலும் வந்து எடுக்க தான் வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். கோடு என்ன பார்த்தோம்? 2 தானே பார்த்தோம். ஓகே 2 தான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 2 தான். மறந்து வேறு போச்சு. இதை எப்படி திறந்து விட்டு அப்படியே குதிக்கணும். எப்படியா இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்கு. சரி ஓகே ஆமாம் ஹேண்ட் வீல் எங்கே இருக்குது? வச்சு ஹேண்ட் வீலுன்ற வீல் கிராங்க் அங்கே இருக்குது. இதை தூக்கி உள்ள போட்டு அவங்களுக்கு உள்ளே வந்துட்டு சுற்றியில் எங்கே போட்டேன்? கீழே கேரேஜில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். கேரேஜில் எங்கே இருக்குது? சுற்றியில் தேட வந்தால் கிளவு கிடைக்குது. இந்த இருக்குது சுற்றியில். இந்த சுற்றியில் வச்சு கிளையோட மண்டையை பழகிற மாதிரி வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக்கான விஷயம்லாம் கரெக்டாக வச்சுக்கலாம். லாஜிக்கான விஷயம் தான் இவங்க வைக்கவே மாட்டானுங்க. சரி ஓகே வாங்க மறுபடியும் மேலே போனோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் செம்ம ஒர்க்குங்க இந்த கேமில். ஈஸி தான். உடச்சிட்டு தூக்கி போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இந்த சுத்தியில் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்து பொறுமையாக அப்படி நடந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடச்சிட்டு தூக்கி கீழே தூக்கி இந்த ஹேமரை கீழே சொருவிட்டு ஐயோ வெட்டுறதுக்கு இருக்கும். என்ன பண்ணோம்? ப்ரெசன்ட் ஃபைல் விளாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே இருக்கும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணு. இங்கே இருக்கும் கட்டிங் பிளேஸ். இதை எடுத்து அங்கே வெட்டி அந்த ஹேண்டு கிராங்க் தானே ஹேண்ட் வீல் கிராங்கா ஏதோ சொல்லுவாங்களே மறந்து போச்சு பேர். திடீர்னு வாயில் வர மாட்டேங்குது ஹேண்ட்ஸ் திடீர்னு. வீல் கிராங்க் ஹேண்ட் கிராங்க்னு வருது பாருங்க. என்ன பண்ணணும்? பொறுமையாக இப்படி இப்படி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட நின்று கிளவி வர வைக்கணும். அதுக்கு நான் வர வச்சுட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வந்துட்டா இப்போ என்ன பண்ணோம்? தபக்கடின்னு கீழே குதிச்சிடணும். கீழே குதிச்சுட்டு என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடினா தான் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியும். சரி ஓகே இல்லைங்க உள்ளே குதிச்சிட்டேன். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானே ஃப்ரெண்ட்ஸு தேவையில்ல தூக்கி எடுத்து சொருவிடணும். அப்படி தான் சொல்லணும். இன்னும் ஓஹோ இதெல்லாம் பேரிகேட் வச்சுருக்காங்க. சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீவருக்குள்ளே வந்தாச்சு. சீவருக்குள்ளே தான் 2மே மெயின் பொருள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2மே மெயின் பொருள் தான். ஸோ இப்போ ஒன்று இதுக்கு இங்கே போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் பொருள்னா சேஃப்டி. அந்த கேபினெட் டோரை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாகவே தேவை. சரி ஓகே உடச்சிட்டேன். வாங்க இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஆனால் சீவர் வேலை கொஞ்சம் பெருசு தான். இங்கே பாருங்கள் இந்த எப்பா என்னம்மா ஸ்பீடில் ஓடுது இந்த நாட்டு கேள்வி. அந்த மேலே இருக்கிற கிழவியை கூட சமாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழவியை சமாளிக்கிறது செம டஃப்பு. உண்மையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி இந்த கிழவிக்கிட்ட விளையாடும் போது தான் அவுட் ஆகிட்ருக்கேன். இதை பாருங்கள் சேஃப்டி இருக்குது பார்த்தீங்களா? சொன்னலை ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு தெரியும் எந்தெந்த ப்ரிசன்ட்டு எந்தெந்த இது இருக்குன்னு. சரி ஓகே 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 இந்த இது இங்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே எங்கே போனான்னு தெரியலையே. சரி ஓகே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே போட வேணாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வீல் தான் எடுக்கணும். சரி வீல் கிராங்க் தான் எடுக்கணும். கிளைய வரட்டும். அது வரையும் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த கேள்வியை. ஓ மை காட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவி கரெக்டாக பண்ணால் இப்போ வந்து இந்த சைடுக்காக தான் போகலாம். ஸோ நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு டக்குன்னு இங்கே வந்து சேஃப்டியை போட்டணும். அதுதான் நம்மளோட மெயின் வேலை. அதனால் டக்குன்னு போடணும். டக்குன்னு போடா. ஓகே டக்குன்னு கீழே போடுவோம். கீழே போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போய் அங்கே அட்டாச் இருப்பாங்க. அதுக்கு இந்த கிளையை வந்துட்டு போகலாம். சரி வரல வாங்க போகலாம். எனக்கு தெரியும் என்ன மாதிரி ப்ளே பண்ணணும்னு தெரியும். எங்கே பாருங்கள் தெரிய இருக்கா போங்க எடுக்கலாமா. எடுத்துகிட்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு துரத்துவாங்க ஏந்திரினா ஓடணும். செம்ம டஃப்பான ஒரு இதுங்க இது வேறு. சரி ஓகே வரட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாலிடே டெக்கரேஷன் வச்சேங்க. அதில் பாருங்களேன் இவங்க ஒரு தொப்பி போட்டிருக்கு. அப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம்ல அந்த கேரக்டருக்கு தொப்பி போட்டாங்களான்னு தான் தெரியல. இவங்க வந்துட்டாங்க. ஓகே அப்போ இப்போ வேணால் கீழே போடணும். கீழே போடாத அவள் போவான். அப்போ தான் நம்மளும் அவள் பின்னாடியே போக முடியும். இதெல்லாம் ட்ரிக்குங்க. கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. போ என்ஜினா போ டக்குன்னு போவான். அப்புறம் பாருங்க போனோன்னு எட்டி பார்த்தாங்க. ஒரு செகண்டில் பீதியை கழிப்பிட்டாங்க. எப்பாடியோ என்னம்மா பீதின்றீங்க. ஏன்னா இந்த கிராண்டி லெகசியில் தான் ஒரு செகண்டும் எனக்கு பீதியை கிளப்புறாங்க இந்த ஏஞ்சிலாம். ஓகே அவன் அந்த சைடுக்கா போய்ட்டா. ஐயோ இந்த சைடுக்கா எதுக்கு தான் போனாலோ தெரிலங்க. நம்ம அந்த சைடுக்காக தான் போனோம். சரி ஓகே இருங்க. ஓகே ஏஞ்சலில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடுக்காக திரும்பிட்டா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஒரு மெயின் பொருள் இதான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் பார்த்திங்களா. இதான் நம்மளுக்கான மெயின் பொருள். ஓகேங்களா. இது இல்லைன்னா நம்மளால் ரோபோட் எஸ்கேப் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். சரி ஓகே அந்த ஏஞ்சினை நாங்கள் இது போட்டோம். அதுதான் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே போகிறா. நான் கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ போயிட்டா. ஓகே சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேஃப்டியை வந்து போட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளையை வேறு போட்டு தரணுமா. கிளையை போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணோம் இதுக்குள்ளே ஒரு 3 வாட்டி சொருவோம். 3 வாட்டி இது போட்டிங்கன்னா இது போட்டு டக்குன்னு போய் காருக்குள்ளே உட்காந்துக்குங்க போட்டு தட்டுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளவி உள்ளதாக இருக்கா. அவள் வந்து பார்த்திங்கன்னா டை ஆகிடுவா. அதனால் நம்ம டக்குன்னு போய் மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை டக்குன்னு போட்டு வந்துடலாம். ஓகே டக்குன்னு போடா நீ. ஓகே அது அவ்வளோ டை ஆகிட்டே பார்த்திங்களா. நவ் கான் ஃபார் இப்போதைக்கு அவனா 2 நிமிஷத்துக்கு காலி. ஸோ அவங்க நம்ம நிறைய வேலை பார்க்க வந்திருக்கு அந்த கிளையை போட்டு தரதுனால. தொடங்கடா ஐயோ. ஓகே இப்போ வந்து கேபினட் கீ வேறு எடுத்துகிட்டு வரணுமா. இதுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஃப் கீ வேணும். சேஃப் கீ வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போட்டேன். எல்லா வேலையும் பார்த்துட்றேன் வந்துடுறேன். அந்த சேஃப் கீ ஓகே எடுத்துனேன். கேபினட் கீ வேறு வேணுமா. டக்குன்னு போ எல்லாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேபினட் கீ. பார்த்துக்குங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. சரி ஓகே வாங்க ரோபோட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இந்த கேட்டை திறந்து விட்டால் தான் நம்மளுக்கு மெயினாக பண்ண முடியும். ரோபோட் எஸ்கேப்பே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் வேறு எடுக்கணும். ஸோ டக்குன்னு வாங்க போகலாம். வெப்பன் எடுத்தால் தான் நம்மளுக்கு வேறு மெயின். இது எடுறா. ஓகே எடுத்துட்டேன். இது ஐயோ எடுக்க முடியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டேன். வாங்க மேலே தான் போகணும். இப்போ மேலே போயிட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளைய வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி இறக்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் வெப்பன் வேறு மெயினாக தேவைப்படும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த குட்டி சுத்தம் இருக்கால ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் போகல. சரி ஓகே வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எய்ம் வச்சு சுடுறோம். ஓகே சுட்டுட்டேன். கரெக்டாக சுட்டேன். மொபைல் டேட்டா இங்கே தான் இருக்கும். ரோபோட் டேட்டா ஓகேங்களா. சரி ஓகே வாங்க இதை ஒன்றா இங்கேயே போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு நம்ம டக்குன்னு ஓடிடணும். அப்போ தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக கையில் வந்துடும். அதை நம்ம அங்கே நின்று தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா செம்ம டஃப் ஆகிட்டு இருக்கோம். கிண்ண கிளவி அதுக்குள்ளே மறந்துட்டான். ஐயோ அப்போ டக்குன்னு போய் இதை வேறு வச்சுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க இங்கேருந்து அதுக்கெல்லாம் இது வந்து மேலே வேறு ஏறணும். மேலே ஏறிட்டு ஐயோ வைக்க வேறு முடியல. வெய்ய ஒன்று வச்சிட்டேன். ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயோ ரோபோட்டோட பேக்கெல்லாம் பார்த்துட்டுங்க. சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சிட்டேன். இப்போ கிளவி ஸ்பான் ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்போ இங்கே கொஞ்ச நேரம் தேராவை போட்டால் தான் அங்கே வருவோம் கிளவி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளவியை மறுபடியும் போட்டு தள்ளிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் அங்கே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே இருங்க, இது வந்து நான் எடுத்துட்றேன். இப்போ அது நான் முடிக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ணணும். இன்னும் இந்த இதை பண்ணிட்டு அந்த மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணணும். கிளவி மூஞ்சி பார்க்கலாமா? கிளவி மூஞ்சி காடு எனக்கு உள்ள சொட்டெல்லாம் இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் நம்ம இதுக்கு ஓகே வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தானே மொபைல் டேட்டா. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்காக போடணும். இங்கே ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று எப்படி கீழே போட்டு எங்கே இதாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏட்ரா. ஓகே எடுத்துகிட்டு போய் இங்கே ஆன் பண்ணிட்டு அடுத்தால மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணலாம். இங்கே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன். அங்கே பாருங்கள் மாஸ்டாக இருக்கும் ரோபோட். எப்படி இந்த எஸ்கேப்லாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் எஸ்கேப் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அங்கே பாருங்கள் தொப்பிலாம் கூட இருக்குது. இது பூரா நம்மளுதாக்கெல்லாம் இருப்பாங்கன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேப் ஆகிட்டோம். பாருங்கள் ரோபோட் எஸ்கேப்னால மாசாக இருக்குல்ல? ஓகே சவுண்டை மட்டும் கேட்டு எப்போ உடச்சிட்டு போயிட்டுங்க கிளவிட்டா. சரிமா கிளவி நம்மளை பார்க்கவே பார்க்காது. எங்கே நான் போயிட்டான்னு பார்க்குது கிளவி. நெருப்பில் அது மேலே படலை. சரி ஓகே, ஏதோ ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் எஸ்கேப் இருந்துச்சுன்னா பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.